ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ புனிதா சேனல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் இன்றைக்கி பிரண்டை துவையல் தான் அரைக்க போகிறேன். எங்கள் வீட்டு மொட்டை மாலேருந்து பிரண்டையை கட் பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் கையில் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம ஆயிலாம் பிரண்டையை. பாருங்கள், பிரண்டையில் அந்த 4 பக்கம் நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை உடச்சி பாருங்கள். அதில் எந்த நாருமே வரலன்னா இதுதான் நமக்கு சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பாருங்கள் எந்தெந்த பொருள் இதுக்கு தேவைன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஆயிரவங்க தயவு செஞ்சு எண்ணெய் தேய்க்காத கையை வைக்காதீங்க. ரொம்ப அரிக்கும் கையை பார்த்துக்குங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த பிரண்டை ஆஞ்சிட்டேன். தேவையான பொருள் பாருங்கள்: பிரண்டை, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஒரு சட்டியை வைக்கலாமா? இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டேன். சட்டியை வச்சு எண்ணெய் தேவையானால ஊற்றுவோம். நான் உளுந்து பருப்பு போடுறேன். உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துக்குங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டால் உளுந்து வதங்காது. அதனால் உளுந்து போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்குங்க. கலர் மாறினோன்னே மிளகாவை போட்டுருங்க. காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பிரண்டையை போட்டுக்கலாம். பிரண்டை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் பிரண்டையை போடுறேன் நான். பிரண்டையை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அது வெங்காயம் தக்காளி போட்டால் சட்டியில் அடி பிடிக்கும். பிரண்டையை போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடலாம். பிரண்டையை நல்லா வறுத்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்குங்க. ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் கொட்டிட்டேன் நான். கொட்டி நல்லா வதக்கிங்க. உப்பு போட்டு வதக்குங்க. வேகிறதுக்கு உப்பு போட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வதக்கிங்க. வதக்கி நல்லா வச்சுட்ட பிறகு புளியை போடுங்க. புளியை போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன் நான். ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டேன். பாருங்கள், சட்னி வச்சு எத்தனை நாள், 3 நாள் 4 நாள் கூட, 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.